திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அமைந்துள்ள நத்தம் மாரியம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற சக்தி ஸ்தலமாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மாசி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. ஆனால் இந்த அம்மன் எப்படி இங்கு எழுந்தருளினாள் தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட மாநிலத்தை சேர்ந்த வீரரும் அறிவாளியுமான லிங்கம்ம நாயக்கர் தன் சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தன் சொந்த ஊரை விட்டு வெளியேறினார். அவர் தெற்கு திசையை நோக்கி பாண்டிய நாடு அதாவது மதுரை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டார். பல மைல்கள் கடந்து பசுமை சூழ்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை அவர் அடைந்தார். அந்த அமைதியான வனப்பகுதியை கண்டதும் அவரது மனதில் ஒரு மாற்றம் தோன்றியது. இனி தெற்கு செல்ல வேண்டாம், இதே இடமே என் வாழ்விடமாக இருக்கட்டும். சிற்றரசின் தோற்றம். லிங்கம்ம நாயக்கர் அந்த காட்டுப்பகுதியை சிற்றரசாக மாற்றினார். கோட்டை கட்டினார், கொத்தளங்கள் அமைத்தார், மானாவாரி பயிர்கள் வளர்த்தார், ஏழை எளிய மக்களுக்கு தானியங்களை வாரி வழங்கினார். அந்த பகுதியை அவர் இரசை என்று பெயரிட்டார். இந்த செய்தி மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் காதில் விழுந்தது. அவர் லிங்கம்ம நாயக்கரை அழைத்து விசாரித்தார். அவரது நேர்மை மற்றும் திறமையைக் கண்டு இரசை நகரின் சிற்றரசராக நியமித்தார். அதிசயத்தின் தொடக்கம். ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு தேவையான பசும்பால் போதாமல் போனது. பக்கத்து ஊரிலிருந்து தினமும் பால் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு கடும் வெயில் நாளில் பணியாளர் பால் குடத்தை ஒரு மரத்தடியில் வைத்து ஓய்வெடுத்தார். சில நிமிடங்கள் கழித்து எழுந்து பார்த்தபோது பால் இருந்த குடம் வெறும் குடமாக மாறியிருந்தது. இது ஒரு நாள் மட்டும் இல்லை, பல நாட்களாக இப்படியே நடந்தது. இந்த தகவல் மன்னரிடம் தெரிவிக்கப்பட்டது. பணியாளர் தண்டனை கேட்கவில்லை. அரசே, நீங்களே வந்து பார்த்து பிறகு தண்டியுங்கள் என்று கெஞ்சினார். மன்னர் அரண்மனை வீரர்கள் மறைவாக நின்று அதே இடத்தில் பால்குடம் வைக்கப்பட்டது. சில நிமிடங்களில் மீண்டும் பால்குடம் வெறும் குடமாக மாறியது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தெய்வ அதிசயம். உடனே அந்த இடத்தை தோண்ட உத்தரவு அளிக்கப்பட்டது. திடீரென வானில் கருதர்கள் வட்டமிட்டனர். கடப்பாறையால் ஓங்கி குத்தியவுடன் பூமிக்குள் இருந்து ரத்தம் பீரித்தது. அனைவரும் பதறினர். தொடர்ந்து தோண்டிய போது உடுக்கையும் சூலாயுதமும் ஏந்திய அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அம்மனின் தோளில் கடப்பாறை பட்டதால் ரத்தம் வந்தது தெரிய வந்தது. அதே இடத்தில் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த நொடியில் மேகம் திறந்து பலத்த மழை பெய்தது. மாறி பெய்ததால் அம்மன் மாரியம்மன் என அழைக்கப்பட்டார். லிங்கம்ம நாயக்கர் மதுரையில் உள்ள மீனாட்சியம்மன் கோவில் அம்மனின் அம்சமாக கருதி விமான அமைப்பில் கோவில் கட்டினார். ரத்தம் காட்டிய அம்மன் என்று அழைக்கப்பட்ட பெயர் நாளடைவில் மறைவி நத்தம் மாரியம்மன் ஆனது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற இங்கு வந்து வழிபடுகின்றனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி பூக்குழி இறங்குதல். நம்பிக்கையுடன் அம்மனை வேண்டி எரியும் நெருப்பில் பக்தர்கள் நடந்து செல்கின்றனர். இது பக்தியின் உச்சமாக கருதப்படுகிறது. நத்தம் மாரியம்மன் நினைத்ததை நிறைவேற்றும் தாய், இன்னல்களை தீர்க்கும் சக்தி. அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க நாம் மனமாற வேண்டுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அம்மன் அருள் பெருகட்டும்.